திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் பூரம், சந்திராஷ்டமம் திருவோணம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் அதிகண்டம், திதி துவிதியை, கரணம் தைத்துளை. இன்று வாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற என்று வாய்ப்பு கிடைத்தாலும் உங்களுடைய வேலை சுமையால் அதை கை நழுவ விடுவீர்கள். அவை வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இன்று வெற்றிகரமாக உயரதிகாரிகள் ஆதரவோடு வெற்றிகரமாக முடித்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுக்கும் துணிவான முடிவுகளால் வெற்றி பெறும். மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டு களை எடுப்பீர்கள். சக ஊழியர்கள் ஆதரவு உண்டு. ரிஷபம். தொழில் சார்ந்த திட்டங்கள் நிறைவேறும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் கோபமான பேச்சுகளை தவிர்க்கவும். அதிகார போக்கை தவிர்த்து அரவணைத்து சென்றால் இன்று குடும்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அரசு காரியங்கள் வெற்றி பெறும். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். குழந்தைகளின் மனதறிந்து அவருடைய விருப்பத்தையும் இன்று நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். இன்று வேலை சுமை அதிகரித்தாலும் பெண்கள் நண்பர்கள் உதவியால் அதையெல்லாம் இன்று வெற்றி காண்பீர்கள். மிதுனம். உங்கள் முயற்சிகளுக்கு பெரும்பாலும் பெண்களும் ஒரு மறைமுக அல்லது அந்நிய மொழி பேசுபவர்கள் தடைகளாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அவசரமான முடிவுகள், வேகமான செயல்கள் வேலை சுமையை அதிகரிக்கும் என்பதால் அதை தவிர்க்கவும். தேவையற்ற கூட்டாளிகளை தொழிலில் சேர்த்து கொள்வது பிரச்சனையை தரும். எனவே அவற்றையும் நீங்கள் தவிர்க்கவும். திட்டங்களில் தடைகள் ஏற்பட்டு பின்னர் வெற்றி பெறும். கடகம். பேச்சினால் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பேச்சினால் அதிகம் எல்லாரையும் கவர்வீர்கள். பெண்கள் அந்நிய மொழி பேசுபவர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். உயரதிகாரிகள் ஆதரவு உண்டு. தந்தை போன்றவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது, அது தேவையற்ற செயல்களின் மூலம் ஏற்படும் செலவுகளை தவிர்ப்பது சேமிப்பை உயர்த்தும். விருப்பங்களை தகுதிக்கு மீறி ஏற்படாமல் உங்களுடைய தகுதிக்கேற்ப விருப்பங்கள் நிறைவேற முயற்சி செய்யுங்கள். செலவுகள் குறையும். தொழிலில் உங்கள் இலக்குகளை வெகு எளிதாக அடைவீர்கள். தொழில் வருமானம் அதிகரிக்கும். அதனால் தொழில் விரிவாக்கத்தை பற்றி சிந்திப்பீர்கள். சிம்மம். தேவையற்ற சிந்தனைகள் மன வலிமையை சிதைக்கும். பெண்கள் அந்நிய மொழி பேசுபவர்கள் உங்கள் மன வலிமையை சோதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது உங்கள் மன வலிமை ஒரு சோதனையாக அமைவார்கள். அவர்களிடம் இன்று கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய ஆக்ரோஷமான செயல்களால் திட்டங்கள் என்று தெளிவாக வெற்றி பெற்று அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் தனியாக இருக்காமல் அவருடன் சேர்ந்து கூடியிருந்து மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கான இன்றைய வாழ்வியல் பரிகாரமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிக்கும்.
நண்பர்கள் உங்களை டாமினேட் செய்வார்கள். எனவே அவர்கள் இருவரையும் நீங்கள் என்று அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிய நாள். கன்னிராசினருக்கு பெண்கள், அந்நிய மொழி பேசுபவர்கள், நண்பர்கள் இவர்களுடைய ஆளுமை அதிகமாக இருப்பதால் நீங்கள் அவர்களை அனுசரித்து போவது நல்லது. அனுசரித்து போவதில் தவறில்லை. ஏனென்றால் அனுசரித்து போவதால் உங்களுக்கு இன்று வருமானம், ஆதாயம் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆகவே அதை செய்வது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உயரதிகாரிகள் ஆதரவால் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இன்று தெளிவாக வெற்றி பெற்று உங்கள் தொழில் லட்சியங்களை அடையும் நாள். தொழிலில் நண்பர்கள் ஆதாயமாக இருப்பார்கள். அரசு காரியங்கள் வெற்றி பெறும். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். துலாம், இன்று பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் பிறர் விஷயத்தில் அல்லது பிறர் வேலைகளை எடுத்து போட்டு செய்வதை தவிர்க்கவும். பணப்பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற அரசு வழி உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்கள் செல்வாக்கினால் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார்கள். இன்று பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை காணும். விருச்சிகம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். பெண்களால், அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம். பயணங்களை தவிர்க்கவும். பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் திட்டங்கள், அதுவும் அரசு திட்டங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். உங்களுடைய அவசரமான முடிவுகள் அல்லது வேகமான செயல்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது இன்று நல்லது. தனுசு, உங்கள் திட்டங்கள் எல்லாம் தெளிவான முறையில் செயல்படுத்தி என்று வெற்றி காணும் நாள். அரசு வழி காரியங்கள் வெற்றி பெற நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். ஒப்பந்தங்கள் அதிக முயற்சியின் பேரில் லாபத்தை தரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். உயரதிகாரிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். தாய் வழி ஆதரவு இருக்கும். உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மகரம், உங்கள் முயற்சிகளுக்கு தடை ஏற்படும். தடை செய்வதற்கு காரணமாக பெண்களோ அல்லது அந்நிய மொழி பேசுபவர்களோ அல்லது அந்நிய தேசத்தவர்களோ அந்நிய மதத்தினர்களோ இருக்கலாம். எனவே அவர்களிடம் கவனமாக இருப்போம். பயணங்களை தவிர்க்கவும். பணத்தை கையாளுவதில் மிகவும் கவனம். குடும்பத்தில் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் உதவுவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகளை திறம்பட செய்வதற்கு நீங்கள் இன்று அனுசரணையாக இருப்பீர்கள். அவர்கள் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கும்பம், குடும்பத்தில் பெண்கள், முக்கியமாக வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிக்கும். அவர்களை அனுசரித்து செல்லுதல் என்று உங்களுக்கு நல்லதாக அமையும். குடும்பத்தோடு ஒரு பயணங்களை மேற்கொள்ள முயற்சி செய்வீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று லாபமும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளிடம் உங்களுடைய ஆக்ரோஷமான குணத்தை காண்பிக்காமல் அவர்களை ஆதரவோடு அனுசரணையாக நடத்துவது நல்லது. குழந்தைகளின் பிரச்சனைகளை இன்று கண்டறிந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நாள். மீனம், உங்கள் முயற்சிகள், திறமைகளுக்கெல்லாம் தடை தாமதங்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் செய்யும் செயல்களில் எல்லாம் வீண்பழியும் மோசமான விமர்சனங்களும் வரும். இதனால் தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். குழந்தைகள் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மனதறிந்து நடப்பது உங்களுக்கு நல்லது. அரசு வழி காரியங்கள், ஒப்பந்தங்கள் தேவையற்ற செலவுகளையும் விரயத்தையும் தரும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதுவும்
குறிப்பாக சகோதரிகள் உங்களுக்கென்று ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாள் 12 ராசிகளுக்கு இனிதாய் அமைந்தது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.